நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பூ பேர் வந்து ஃபுட்பால் லில்லின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து மே மாதத்தில் பூக்கிறதுனால இதை மேஃப்ளார்னு கூட சொல்லுவாங்க. பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது சிங்கிள் பூவே கிடையாது. அதாவது சின்ன சின்ன பூக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப்பாக பூவாக இருக்குது. இது பாருங்களேன் எப்படி ஒரு கொத்தாக இருக்குது. இது வந்து கிழங்குலேருந்து வரக்கூடியது. இப்போ இந்த இந்த மந்த்து வந்து மே அல்லது ஜூன் அந்த மாதிரில பூக்கும். பூத்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யும்னா இது அப்படியே வந்து காஞ்சி போயிடும். காஞ்சி போன பிறகு அந்த இலை எல்லாமே வந்து ஓரளவு காஞ்சிடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இலை வந்து துளுத்து வந்துடும். வந்த பிறகு இந்த கிழங்கும் கொஞ்சம் பெருசாகிடும். நம்ம என்ன செய்யலான்னா இந்த மாதிரி செடியெல்லாம் வந்து நம்ம தரையில் எடுத்து இந்த பூத்து முடித்த பிறகு அந்த கிழங்கு எடுத்து தரையில் வச்சிடணும். தரையில் வச்சு நல்லா நல்லா சத்து கொடுத்துக்கிட்டோம்னா கிழங்கு நல்லா பெருசாகிடும். பெருசான பிறகு பூக்கிற ஸ்டேஜில் அந்த மொட்டு வந்த பிறகு அந்த கிழங்கு அப்படியே தோண்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம பாட்டில் வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்கும். பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்ட்டு. எல்லாத்துலேயும் மகரந்தம் இருக்குது. இந்த கலர் பொதுவாக எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு கலர். பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. இதுக்கு பேர் ஃபுட்பால் லில்லி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.